ஏஎஸ் பன்னீர்செல்வம் எழுதிய கலைஞர் மு. கருணாநிதி வரலாறு நூல் மற்றும் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் எழுதிய திராவிடமும் சமூக மாற்றம் நூல் ஆகியவற்றை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வெளியிட்ட பிறகு மேடையில் பேசி வருகிறார். காட்சியில நேரலையில் பார்க்கலாம். பயன்படுகிறதோ அவர்தான் உண்மையான அறிவாளி என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தால் தங்கள் அறிவையும் ஆற்றலையும் சிந்தனை திறமையும் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களும் திரு ஜெயரஞ்சன் அவர்களும். ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பிடித்த மிக நெருக்கமான பத்திரிகையாளர். சில பத்திரிகையாளர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் நெருக்கமாக இருப்பார்கள், நெருங்கி வருவார்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. தலைவர் கலைஞருக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடி ஏற்படுகிறதோ, அவர் மீது விமர்சனம் எப்போதெல்லாம் பாய்கிறதோ, அதற்கு பதில் சொல்வதற்கு முன்வரக்கூடிய ஒரு பேனா போராளி தான் நம்முடைய ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள். நடுநிலையான பத்திரிகையாளர் என்ற போர்வையில திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்தியதை மட்டும் தங்களது பணி என்றும், அதனால் சிலரிடம் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் தான் தங்களுக்கு வாழ்நாள் பாராட்டு என்றும் நினைப்பவர்கள் இந்த காலத்தில் உண்டு, எந்த காலத்திலும் உண்டு. அப்படிப்பட்ட காலத்தில் நேர்மறையாக பார்த்து எழுதி நடுநிலையாளர் மனதில் திராவிட இயக்கம் குறித்த சரியான பாதையை விதைக்க பன்னீர்செல்வனுடைய ஆங்கில எழுத்துக்கள் பயன்பட்டிருக்கின்றன, தொடர்ந்து பயன்படவிருக்கின்றன. நமது பன்னீர்செல்வம் அவர்கள் தி இந்து, அவுட்லுக் உள்ளிட்ட முன்னணி ஆங்கில இதழ்களில் பணியாற்றியவர். தி இந்து ஆங்கில நாளிதழில் ரீடர்ஸ் எடிட்டராக 9 ஆண்டு காலம் இருந்தவர். தனோஸ் தெற்காசிய அமைப்பின் நிர்வாக இயக்குநராகவும் உலகளாவிய வழிநடத்தல் குழு உறுப்பினராகவும் இருந்தவர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ராய்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு தேர்வானவர். 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கக்கூடியவர். தற்போது சென்னை ரோஜாமுத்துவ ஆராய்ச்சி நூலகத்தில் ஆய்வு பிரிவு தலைவராக இருக்கக்கூடியவர். இப்படி எங்கே எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும் தன்னை திராவிட இயக்கத்தவர் என்று பெருமையோடு பெருமைப்படுத்திக் கொள்வதில் அவருக்கு ஈடு அவர்தான். நம்முடைய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அறிமுகம் தேவையில்லை. செய்தி தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அந்த அளவுக்கு அவர் வெகு மக்களிடையே பிரபலமாகிவிட்டவர். பொய்யையும் புனைசுருட்டையும் அவதூறுகளையும் சொல்லி திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்தி வந்தவர்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மடார் மடார் என்ற தலையில் கொட்டி பதில் சொன்னவர் அவர். உண்மைகளை உரைக்க சொன்னவர் அவர். பொருளாதாரம் என்றாலே சில ஆங்கில சொற்களை வைத்துக் கொண்டு சிலர் மிரட்டினார்கள். தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பேசியதை நேரலையில் பார்த்தோம்.